அன்யாசை ஆர்மீஸ். இன்ன வரைக்கும் நம்ம லவ் கான்செப்ட் எப்படி பார்த்துருப்போம்னா, லைக் வந்து காமன் பீப்புள்ஸ் ஆர் வந்து எம்பரர்ஸ் லவ் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்த்துருப்போம். ஒரு வேம்பையர் லவ் பண்ணால் எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன சேஞ்சாக பார்க்கலாமா? அண்ட் ஆல்சோ ஒரு க்ரைம் த்ரில்லர், இதில் சஸ்பெக்ட் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு கேட்க பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்டா. ஸோ எந்த ஸ்டோரிக்கும் நம்ம இன்ன வரைக்கும் இன்ட்ரோ கொடுத்ததில்ல, பட் இந்த ஸ்டோரியில் லைட்டாக இன்ட்ரோ தேவைப்படும். ஸோ ஸ்டோரி போக போக அப்படியே நான் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் சீனில் சவுத் கொரியாவில் இருக்க சியோலில் இது ஒரு அக்டோபர் மந்த். ஸோ இப்படி ஒரு நல்ல ரெயின் பெஞ்சிட்ருக்கு. மிட் நைட் அரவுண்ட் 12:17 AM பக்கம் ஆகிடுச்சு. சியோல் நேஷ்னல் கிரிமினாலஜி யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஒரு ஓன் ஸ்டோன் பில்டிங் இருக்குது. அந்த ஏரியாவில் யாரும் அவ்வளோவா போக மாட்டாங்க. அதுவும் இப்போ ஒரு நைட் டைம். ஸோ ரெயின் பெஞ்சிட்ருக்க நேரத்தில் ஒரு பர்சன் யாரோ மெதுவாக அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. ஸோ அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸ் அங்கே ரொம்ப சவுண்டாக கேட்குது. அந்த டைமில் யாரோ ஒரு பர்சன், இதுக்கு மேலேயும் ஓடணும்னு நினைக்காத அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அடுத்த செகண்ட், இந்த சவுண்ட் கேட்ட அடுத்த செகண்ட் அந்த இடத்துலேருந்து, அதாவது அந்த லைப்ரரியோட பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு பர்சன் நடந்து வந்துட்டுருக்காங்க. லைக் அவங்க பிளாக் ஹூடி போட்டு அண்ட் மாஸ்க் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த யூனிவர்சிட்டியை விட்டு லீவ் பண்ண நெக்ஸ்ட் டே, அதாவது மார்னிங் ஆகுது. அந்த டைமில் போலீஸ் ஃபுல்லாக அந்த கேம்பஸை சரவுண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. யாரோ ஒரு பர்சன், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்ருக்க ஒரு பர்சன், அந்த இடத்துல ஒரு பொண்ணு தான் மயங்கி விழுந்திருக்காங்க, அன்கான்ஷியஸில் இருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. டாக்டர்ஸ் அவங்களுக்கு எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போலீஸ்க்கு என்னன்னு தெரியல, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் டாக்டர்ஸில் ஆம்புலன்ஸில் வச்சுட்டு சொல்கிறது, நாங்கள் எல்லாமே கொடுத்தாச்சு அண்டு சிபிஆர்லாம் பண்ணியாச்சு, ஷீஸ் அலைவ், பட் என்னன்னு தெரியல, இவ்வளோ பிளட் லாஸ் நார்மலாக ஆக வாய்ப்பே கிடையாது, இது மிஸ்டரியஸாக இருக்குது, எங்களாலேயே என்னன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ போலீஸ்க்குமே இது சரியான தலைவலி கேஸாக இருக்குது. அண்ட் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐ திங்க் இது கோஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வரைக்கும் அங்கே 5வது கொலை நடந்திருக்கு. ஆமாம்ல, அண்டு ஒருவேளை நம்ம காலேஜில் எதுவும் சீரியல் கில்லர் இருக்காரா, ஆர் ஏதாவது வேம்பயர் பண்ணுற வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கேம்பஸ் எல்லாமே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது. அதே சமயம் இந்தியாவில் ஒயன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கா. அம்மா டைம் ஆகுதுமா, உன்னால் ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகி நான் ஃப்ளைட்டை மட்டும் விட்டேன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான். ஏய் ஏண்டி பறக்கிற, எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன்ல, அப்புறம் அங்கே போய் என்னன்னே தெரியாது, யாரையும் தெரியாது, அங்கே போய் ஏதாவது திங்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அம்மா போதுமா, உன் பிள்ளை அங்கேயும் நல்லா தான் இருப்பேன், நான் என்ன குழந்தையா, எனக்கு நீ குழந்தை தான், சரி விடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒயின் கடகடன்னு கிளம்பிட்டுருக்கா. கிளம்பி ஏர்போர்ட் வந்துட்டா. அண்டு ஏரோப்ளைனில் ஏறிட்டு அவளோட கண்ணில் ஃபுல்லாக ட்ரீம்ஸ். அண்டு ஒயினை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு அண்ட் ஆல்சோ சாஃப்ட் ஹார்ட்டட். பட் வந்து இன்வெஸ்டிகேஷன் இறங்கிட்டானா எப்படியாவது அந்த உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டான பொண்ணு. அண்ட் அவளை பற்றி சொல்லணுன்னா எப்பயுமே இந்த பேய் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப மாட்டாள். அவளை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் இருக்கணும், அப்போ தான் அது உண்மைன்றதே அவள் நம்புவாள். ஸோ அவளோட டைரி அப்போ ஓப்பன் பண்ணி அதில் ஒரு வேர்ட்ஸ் எழுதுறா. எவ்ரி கிரைம்ஸ் லீவ்ஸ் எவிடன்ஸ் ஈவன் இஃப் த கிரிமினல் டசன்ட். அவளுக்கு அப்போ தெரியல இந்த வேர்டிங்ஸ் அவள் லைஃப்பில் எவ்வளோ முக்கியமாக இருக்க போகுதுன்னு. ஸோ ஒயனை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. இப்போ ஒயன் போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக கொரியா வந்துட்டுருக்கா. அதாவது இந்தியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்சு ப்ரோக்ராம் மூலமாக ஸ்காலர்ஷிப் மூலமாக ஒயின் போயிட்டுருக்கா. கிரிமினல் டிபார்ட்மெண்ட் அவளுக்கு ரொம்ப பிடிக்குன்றனால கிரிமினாலஜி அப்படின்ற அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி அவள் போயிட்டுருக்கா. ஸோ ஒயின் இப்போ வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே காலேஜ் அவள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக இருக்குது. லைக் அந்த இடம் ரைனி டேஸ்னால் ஃபுல்லாக ஈரமாக வெட்டாக இருந்தாலும் அங்கே இருக்க ஃப்ளார்ஸில் அந்த சின்ன சின்ன வாட்டர், அந்த ட்ராப்ஸ் எல்லாம், அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயும் எங்கே அவங்க கிளாஸ் இருக்குன்னு தெரியாமல் அலைஞ்சிட்ருக்காங்க. அண்டு ரிங் அங்கே அது ரொம்ப பழைய காலேஜுன்றனால அங்கே இருக்க கிளாக்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, அதோட சவுண்ட்ஸும் வித்தியாசமாக இருக்குது. அண்ட் அழகான இந்த டேஸில் சில காசிப்பும் அவன் காதில் விழுவுது. ஹே, இப்போ புதுசாக ஒரு ப்ரொஃபஸர் வந்திருக்காராம் இந்த கிரிமினாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு.
அண்டு அவர் நைட் டைமில் யாரும் பார்க்க முடியாதான். எந்த ஃபேக்கல்ட்டி மீட்டிங்கும் அவர் அட்டன் பண்ண மாட்டாராம். பட் வந்து அவர் எப்பயுமே எங்கே தான் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம். பட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாராம். எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவ்வளோ வச்சுக்க மாட்டாராம். ஐ திங்க் அவர் ஹியூமனே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஒயின் காதில் வாங்குறா. ரூமர்ஸ் எங்கே இருந்தாலும் ஸ்ப்ரெட் ஆயிரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ அவளுக்குள்ளே விஸ்பர் பண்ணிகிட்ருக்கா. லைக் கிளாஸ் ரூம் நம்பர் 401, கிளாஸ் ரூம் நம்பர் 401 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. ஸோ அப்போ பெல் ரிங் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பரபரப்பாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒயனுக்கும் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் நம்பர் 401 தேடி ஓடுறா. ஃபைனலி அவன் அந்த கிளாஸ் ரூமை ரீச் பண்ணிட்டான். அது கிளாஸ் ரூம் மாதிரி இல்லை, லைக் செமினார் ஹால் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் வெளியே எந்த சவுண்டுமே கேட்க மாட்டேங்குது. உள்ளே யாராவது இருக்காங்களா என்னன்னு கூட தெரியல. ஸோ அப்பேற்பட்டு அமைதியான இடத்துல லைக் அந்த டோரை நாக் பண்ணுறா. ஸோ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ மெதுவாக ஓப்பன் பண்ணுறா. உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஒயனும் அப்படியே மெதுவாக போய் ஒரு சீட்டில் உட்கார்றான். அண்ட் அந்த டைமில் ஒரு டாலான பர்சன் அண்டு அவரோட ஃபோர்ஹெட்ஸ் ரொம்ப நீட்டாக அண்டு அவங்க ஜான்லைன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. லைக் அவரோட ஐஸும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் அவர் ஒயிட் ஷர்ட் வித் பிளாக் கோட் போட்டிருக்காரு. அண்ட் பிளாக் கலர் டை போட்டு ஒரு மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னல் லுக்கில் வராரு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தோன்னு ஸ்டன் ஆகிட்டாங்க. அவர் கையில் ஒரு ஓல்டு லெதர் ஃபைல் இருக்குது. ஸோ நேராக நடந்து வந்து அந்த போர்ட் சைட் திரும்பி அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. கிம் சியோக்சின் அப்படின்னு எழுதிட்டு, ஐ டோன்ட் டாலரேட் லைஸ் பட் ஐ அட்மயர் பீப்புள் ஹூ கேன் டிஸ்கவர் ட்ரூத் அப்படின்னு எழுதுகிறாரு. அதாவது அவர் உண்மையை கொண்டு வரவங்களை எனக்கு பிடிக்கும், பட் பொய் சொல்கிறவங்கள வந்து என்னால் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி எழுதுகிறாரு. ஸோ எழுதிட்டு அவர் டேர்ன் பண்ணுறாரு. அப்போ தான் ஒயன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சொக்சினை பார்க்குறாரு. எஸ், அஃப்கோர்ஸ் சொக்சின் தான் நடந்து வந்தது. அண்ட் போர்டில் எழுதினப்பே தெரிஞ்சிருக்கோம். ஸோ சொக்சின் டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒயன் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. லைக் டிஃப்ரென்ஸ் ஒரு ஃபீல் வருது. இந்த ஃபேஸ் வாய்ப்பே இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு லெசன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒயன் அவரை நல்லா அப்சர்வ் பண்ணுறா. அவரோட கண் க்ரிம்சன் கலரில் வந்து ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. ஸோ ஒயன் கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை நல்லா தொடச்சிட்டு பார்க்குறா. அவரோட கண் நார்மலாக தான் இருக்குது. ஸோ அவர் ஒரு ஓல்டு கேஸை வந்து, அதாவது ஓல்டு க்ரைம் கேஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவரை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருமே எதுவுமே பேசலை. பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. யாரும் எதிர்பார்க்காத லெவல் ரொம்ப அமைதியாக எல்லாருமே கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஜின்னுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் மாதிரி வருது. அப்படியே நல்லா ஸ்மெல் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல்லிங் சென்ஸோடையே கடைசியில் பார்த்தா அது ஒயனை வந்து நோட் பண்ண மாதிரி நிற்கிது. ஸோ ஒயனை பார்க்குறாரு. ஐ கான்ட் பிலீவ் திஸ், ஷீ இஸ் ஸ்டில் அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவருக்கு இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆனதே இல்லை. அப்போது அவருக்கு நார்மலாக இந்த மாதிரி ஆனதே இல்லை. ஸோ ஆஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிறாரு. பட் அப்போயும் அவரோட ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. அப்படியே லெசன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஒயனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்சர்வ் பண்ணுற பொண்ணு. ஸோ நோட் புக்ஸ் எடுத்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்ருக்கா. எதையுமே கவனிக்கலை. அவரை மட்டுமே கவனித்து அந்த ஆல்சோ அந்த கேஸை பற்றி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி எழுதிட்டுருக்கா. ஸோ அப்படியே இந்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போயிட்டுருக்கு. எல்லாருமே கவனிச்சிட்ருக்காங்க. அண்ட் கிளாஸ் ஃபைனலாக முடியவும் செய்யுது. கிளாஸ் முடிஞ்சோன்னே எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. ஒயன் அவளோட நோட் புக்ஸ் அங்கேயே மறந்துருப்பா. ஸோ ஆஃப்டர் 5 minutes அவள் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறா. என்ட்ரி ஆகும்போது அவளோட புக்ஸ் அண்ட் நோட்ஸ் அதே டெஸ்க் மேலே தான் இருக்குது. ஸோ மெதுவாக போய் அதை எடுக்கிறதுக்கு குமிறா. அந்த டைமில் யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த பர்சன் மிஸ் ஒயன் அப்படின்றாங்க. இவ ஒரு மாதிரி ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. லைக் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குற பயத்தோட பார்த்தா ப்ரொஃபஸர் சொக்சின் தான். அவர் வந்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாரி சார், இங்கே நோட் புக்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், அதான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். ஓ ஓகே. அண்ட் சார், என்னோட நேம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இஃப் ஐ நோ மோர் அபவுட் யூ தென் யூ கேன் இமேஜின் அப்படின்னு சொல்கிறாரு சின்ன. அப்போ ஒயனுக்கு ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ இவங்க 2 பேரும் பேசுகிறத யாரோ ஒரு பர்சன் அந்த செமினார் ஹால், அதாவது அந்த கிளாஸ் ரூமோட
டோரோட சைடு வழியாக பார்த்துட்ருக்காங்க. அந்த ஹோல் இருக்கும்ல, ஸோ அந்த வழியாக பார்த்துட்ருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங், ஃபைனலி ஷீ இஸ் அரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே உங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒயன் கொஞ்ச நேரம் கழித்து நார்மலுக்கு வந்துட்டு, சார் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு என்ன மீனிங்? அதாவது என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது கொஞ்ச நேரம் ஜின் சைலண்ட்டாக இருக்கார். தென் நத்திங், ஃபர்ஸ்ட் டே, ஓவராக திங்க் பண்ணாமல் சீக்கிரம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கிட்டே ஜின் ஒரு ஸ்டெப்ஸ் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. ஸோ ஒயன் லைட்டாக பேனிக் ஆகிறா. அண்ட் அவர் வந்துட்டு அங்கே இருக்க நோட் புக்ஸ் எடுத்து ஒயன் கையில் கொடுக்கும்போது ஆக்சிடென்டலாக ஒயனோட ஹேண்ட்ஸ் வந்து சொக்சனோட ஹேண்ட்ஸில் லைட்டாக டச் ஆகுது. அப்போ சார் உங்கள் ஹேண்ட்ஸ் ரொம்ப கோல்டாக இருக்குது, லைக் ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படின்னு சொல்கிறா. அப்படியே சொக்சனை பார்க்கும்போது அவரோட பாடி ஃபுல்லாக பேர்ல் கலரில் இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு, சார் ஆர் யூ ஓகே அப்படின்றா. அவர் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு, ஐம் ஓகே அண்டு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிடு, தனியாக எங்கேயும் போகாத, முடிஞ்ச அளவு ரூமுக்கு சீக்கிரம் போயிடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த வாய்ஸில் என்ன தான் கால்ம் இருந்தாலும் அந்த வேர்டிங்ஸ் ரொம்ப அர்ஜெண்ட்டாக அவளை சொன்ன மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவர் சொல்கிறாரு, பட் நீ நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற, லைக் நல்லா அப்சர்வ் பண்ணுற, கிளாஸில் கவனித்தேன் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பியாகிறா. அண்டு கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டராக வருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஒயன் ரொம்ப ஹாப்பியாகிறா. அவள் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அப்போ ஜின் சொல்கிறாரு, இஃப் ஷீ ஸ்டே ஹியர் ஷீல் பிகம் ஹிஸ் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ யாருக்கு ஒயன் டார்கெட் ஆக போகிறான்னு தெரியல. அப்படியே ஒரு அன்னோன் பிளேஸ் காட்டுறாங்க. லைக் கொரியாலேயே ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஏரியா ரொம்ப டார்க்காக இருக்குது. அந்த வால் எல்லாத்துலேயுமே ஒரு ஆன்ஷியன்ட் ட்ராயிங்ஸாக இருக்குது. தென் அது ஒரு அரவுண்ட் 1:12 AM இருக்குது. தென் அந்த இடத்துல இருக்க கேண்டில்ஸ்லாம் ரொம்ப பழசாக, அந்த இடமே ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு போர்டில் இந்த யூனிவர்சிட்டியோட மேப் பின்னாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொஃபஸரோட ரூம் அண்ட் ஆல்சோ பிரின்சிபல் ரூம், லைப்ரரி, பேஸ்மெண்ட் அண்ட் ஹாஸ்டல் ஏரியா இது எல்லாமே கவர் ஆகிருக்கு. அது எல்லாமே ரெட் இங்கில் மார்க் ஆகிருக்கு. அண்ட் அந்த இடத்துல சொக்சனோட ஃபோட்டோ இருக்குது. அதை ஒரு மாதிரி ரெட் கலர் த்ரெட்டில் மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டைமில் ஒரு பர்சன் உள்ளே வராங்க. அந்த பர்சனோட ஃபிங்கரில் ஒரு ரிங் இருக்குது, அதாவது ஒரு சில்வர் ரிங் இருக்குது. அந்த ரிங் எப்படி இருக்குன்னா, அதில் இருக்க பேட்டர்ன் லைக் ஒரு ஹாஃப் மூனை குறிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பர்சன் அதை பார்த்துட்டு முன்னாடி உட்காந்துருக்க அந்த பர்சனை பார்த்து சொல்கிறாங்க, சார் ஷீ ஃபைனலி அரைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஃபைனலி 28 இயர்ஸாக இதுக்காக தான் வெயிட் பண்ணேன், கேம் ஸ்டார்ட். அண்ட் அவளை இன்னும் நான் டச் பண்ணல, பட் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேம் விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. அந்த பர்சன் அப்போ சிரிக்க ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப க்ரீப்பியாக சிரிக்கிறாரு. அங்கே இருக்க பிளேஸில் அது எக்கோ ஆகி அண்ட் அந்த க்ரீப்பி ஸ்மைல் ரொம்ப பயங்கரமாக அந்த டார்க்கில் மறைஞ்சு போகுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எல்லாருமே ஆஸ் யூஷுவல் கிளாஸ்க்கு வர மாதிரி கிளம்பி வராங்க. அண்டு அன்றைக்கி கிளாஸும் நல்லா போகுது. எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹாஸ்டல் போயிட்டாங்க. அண்ட் சொக்சின் ப்ரொஃபஸர் அவரோட ரூமில் அவரோட டெஸ்க்கை ஓப்பன் பண்ணுறாரு. அதாவது டெஸ்கில் இருக்க ட்ராவை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாரு. அதில் அவரோட ஃபோட்டோ இருக்குது. அண்ட் அவர் ரொம்ப யங்காக இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி. அண்ட் ஆல்சோ அவர் கூட நிறைய பர்சன்ஸ், அதாவது ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் லைப்ரரி முன்னாடி தான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் இருக்கும்போது அதுக்கு கீழே இருக்க டேட் காமிக்கிறாங்க. அந்த டேட் 1998ன்னு போட்டிருக்கு. ஸோ அதை அவர் பார்த்துட்ருக்காரு. அண்டு அந்த ஃபோட்டோவில் இருக்க யாரும் இப்போ உயிரோடு இல்லாத லெவலுக்கு ரொம்ப ஓல்டு ஃபோட்டோவாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நான் ப்ராமிஸ் பண்ணதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொக்சின் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அந்த டைமில் டீன் உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. உடனே ஜின் அதை அவரோட ட்ராக்கில் போட்டு மூடிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஸோ டீன் வந்துட்டு, ப்ரொஃபஸர் ஃபைனலி இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் ஓரியன்டேஷன் இருக்குது. ஸோ
பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா அப்படிங்கும்போது இல்லை நான் அட்டன் பண்ணலை அப்படின்றாங்க. அப்போ அவர் லைட்டாக சைன் பண்ணிவிட்டு பட் சார் உங்களை பற்றி நிறைய காசிப் அண்ட் ரூமர்ஸ் வந்து நம்ம கேம்பஸில் இருக்குது. லைக் நீங்கள் எந்த ஃபேக்கல்ட்டி ப்ரோக்ராமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க அண்ட் நைட் ஆனால் மறைஞ்சிட்றீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. இல்லை சார் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஸோ ஐ காண்ட் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. ஸோ அவரும் ரொம்ப கம்பல் பண்ண விரும்பலை. பட் ஜின்னோட மைண்டில் ட்ரூத் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இனி என் கிளாஸ் அட்டன் பண்ண யாரும் வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட்குள்ளே யோசிச்சுட்ருக்காரு. ஸோ டீன் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதே மாதிரி அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நைட்டு முடிஞ்சிட்டு எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. குரூப்பாக தான் ஹாஸ்டலுக்கு போகணும். ஸோ எல்லாருமே குரூப்பாக போயிட்டுருக்கும்போது ஒரு பிளாக் கேட் வந்து ஒயனுக்கு முன்னாடி போகுது. அதை பார்த்தோன்னா ஒயனுக்கு என்னன்னே தெரில, அவளுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி ஹிப்னடைஸ் ஆன மாதிரி அது பின்னாடியே போக ஆரம்பிக்கிறா. ஹே நில்லு, ஹே ஓடாத நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கா. அண்டு அது எங்கே போகுதுன்னா லைப்ரரியோட பேக் சைட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஓல்டு லைப்ரரி, அந்த லைப்ரரி பின்னாடி, அதாவது இந்த மலைக்கு வெட்டாக இருக்குது அந்த ஏரியா, ரொம்ப டார்க்காக இருக்குது, அங்கே லைட்ஸ் கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏரியா பேக் சைடு வந்தோன்னே அந்த பூனை எங்கே போச்சுன்னு தெரியல. அண்டு அந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப காற்றடிக்குது. ஏன்னு தெரில, இவ்வளோ ஹெவியாக அந்த இடத்துல வந்ததுலேருந்து ஒரு தடவை கூட காற்றடிச்சிருக்காது. அங்கே இருக்க லீவ்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது அந்த இடமே. ஸோ அப்போ ரூஃப் டாப்பில் யாரோ நின்றுட்டுருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதை ஒத்து பார்க்கும்போது லைக் அந்த ஃபிகர் பார்க்க ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்குது. பட் அதோட கண்ணு ஒரு மாதிரி டார்க் ரெட்டில் ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. அண்ட் அதை பார்த்தோன்னே ஒயனால் கத்தவும் முடியல, ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. அந்த டைம் அந்த கிரியேச்சர், அதாவது அந்த ஃபிகர் அவளை நோக்கு நம்ம அதையும் அவளை ஸ்ட்ரைட்டாக அவன் மேலே விழுவுற மாதிரி ஜம்ப் பண்ணுது. அப்போ இவ கத்தலான்னு வரும்போது ஒரு லைட் ஸ்பீடில் ஏதோ ஒன்று அவளை இழுத்துட்டு போய் ஓரமாக நிறுத்தி வைக்குது. ஸோ அவள் கண்ணை மூடி பயத்தில் இருக்கா. அந்த டைமில் அப்படியே மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணுறா. அவள் இப்போ சொக்ஜினோட ஆர்ம்ஸில் இருக்கா. ஸோ அவர் உன்னை நைட் டைம் தனியாக வராதன்னு சொன்னேன்ல, எதுக்கு இப்போ தனியாக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஒயன் அப்படியே சொக்ஜினை பார்த்துட்ருக்கா. அவரோட கண் ஒரு மாதிரி கிரிம்சன் ரெட்டில் மின்னுது. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு லைட்டாக பயம் வருது. அண்டு அந்த கிரியேச்சர், அதாவது குதிச்சிச்சில்ல, ஸோ அந்த கிரியேச்சர் ஒரு நிமிஷம் ஒயனை பார்த்துட்டு அண்டு சின்ன பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவளை காப்பாற்றணும்னு நீ நினைக்கிறியா சொக்ஜின் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபிகர் அப்படியே அந்த டார்க்னஸில் மறைஞ்சு போயிடுது. அண்ட் ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. அது எப்படி சொக்ஜின் இவ்வளோ ஸ்பீடாக வந்து பிடிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவர் யார் அப்படின்ற மைண்டில் இருக்கிறது ஒரு பக்கம். அண்டு ஜின்கிட்டே கேட்குறா, இப்போ வந்த அந்த பர்சன் யார் அப்படிங்கும்போது, ஒயன் உன்னை தனியாக வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இனிமேல் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எங்கே நீ போகிறதா இருந்தாலும் தனியாக எங்கேயும் போகாத, அண்டு என்னை விட்டு தனியாக போகாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக பார்க்குறா. அப்படியே இன்றைக்கி முடிச்சுக்கலாம்டா. ஸோ இதுக்கு மேலே அந்த பர்சன் யார், தென் என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் அப்படியே போக போக பார்த்துக்கலாம். தென் இது கொஞ்சம் க்ரைம் த்ரில்லராக இருக்கும். நெக்ஸ்ட்டு யார் இதில் கொலை பண்ணுறாங்க, என்ன நடக்குதுன்றது கொஞ்சம் ஒரு நல்லா போகும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கேட்ராமா எஃபெக்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கடா, ஐ மீன் சப்போர்ட் பண்ணுங்கடா. உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்றது. ஸோ எனக்கு இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் பிடிக்கும்டா. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ போக போக இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகலாம். அண்டு அது வரைக்கும் பாய் பாய், அன்யாங்.